viewers, welcome to MeenoTech channel. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல இருக்க part 5 வீடியோல exercise 1.2ல இருக்க question answers 4th sumல இருந்து பார்க்க போறோம். அதில் வந்து first Kabilan's having 10 pencils with him. He gave 2 pencils to Sendil and 3 pencils to Karthik. Next day his father gave him 6 more pencils. From that he gave 8 to his sister. How many pencils are left? First வந்து அவங்ககிட்ட 10 pencil இருக்கு. அப்புறம் 2 pencils செந்தில் கிட்ட, 3 pencil கார்த்திக் கிட்ட கொடுத்துட்றான். அப்போ -5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. அப்போ வந்து -5 pencils. இப்போ வந்து அவங்ககிட்ட ரிமைண்டர் 5 பென்சில் தான் இருக்கும் ஈக்குவல். அப்புறம் ப்ளஸ் மறுபடியும் 6 பென்சில் எங்கள் ஃபாதர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 6 பென்சில்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 11 பென்சில் இருக்கு அவங்ககிட்ட. அந்த 11 பென்சிலில் 8 பென்சில் வந்து எங்கள் சிஸ்டர் கிட்ட கொடுத்துட்றான். இப்போ அவங்ககிட்ட 3 பென்சில் தான் இருக்கும். இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். அப்புறமேட்டுக்கு இங்கே 5th sum பார்க்கலாம். A lift is the ground floor. It is go 5 floors down and then moves up 10 floors from there. Then in which floor will the lift be? இப்போ வந்து லிஃப்ட் ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னா 5 floors 5th floorல இருக்குது. மறுபடியும் 10 floor வந்து ஃப்ரம்னா வந்து கீழேன்னு அர்த்தம், மைனஸ். அப்போ வந்து 5 - 10 வராது. அப்போ வந்து நம்மளால் பாராவும் வாங்க முடியாது. அதனால் வந்து ஆன்சர் வந்து -5. ஓகேங்களா? அப்போ வந்து அது மறுபடியும் 5th floorல தான் இருக்கும். அடுத்தது 6th. when Kala woke up her body temperature was 102 degree. ஓகேங்களா? she took medicine for fever. after 2 hours it was 2 degree lower. what is the temperature then? இப்போ வந்து 102 degree இருக்குது. அப்புறம் அவன் வந்து மெடிஷன் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது? 2 degree தான் குறைஞ்சிருக்கு. அப்போ 102 - 2 degree எவ்வளோ? 100. இப்போ வந்து அவளுக்கு 100 degree இருக்குது ஃபீவர். இங்கே எஃப்னு போட்டுக்கிறது வந்து ஃபீவர். ஓகேங்களா? அடுத்து 7th. வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு -17 டு கெட் 19? இப்போ வந்து அதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? -17 அப்புறம் 19. இப்போ வந்து -17 இங்கே வந்து -17 அப்புறம் இங்கே இடத்துல டேஷு ஈக்குவல் 19. இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் 19 வரும்? -19. -2 போட்டால் வருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஆனால் சிம்பிள் வந்து மைனஸே தான் போடணும். அப்போ வந்து இங்கே மைனஸு, இங்கேயும் மைனஸ் சிம்பிள் போட்டால் தானே கரெக்டாக வரும். ஒரு வேளை இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டோம்னா என்ன வரும்? இது வந்து -17க்கு பதிலாக -15 ஆயிரும். இந்த 19 வராது. என்ன அந்த இடத்துல நம்பர் போட்டால் இங்கே -19 வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து -2 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து a student asked to subtract -12 from -47. he got -30. if he correct justify. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சப்ராக்ட் வந்து இப்படி போடலாமான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து -30 வருதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டாக ஆன்சர் வருதா இல்லையான்னு. -47 + 12 எவ்வளோ? -12 எவ்வளோ ஆன்சர் வருது?
47ல் 12 போயிடுச்சுன்னா -35. ஆன்சர் வந்து நம்மளுக்கு -35ன்னு வருது. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -13 கிடைக்குது. நம்மளுக்கு -35 கிடைக்குது. நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களும் சப்ராக்ட் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராங் ஆன்சர். ஓகேங்களா? அவங்களது ராங் ஆன்சர். Thanks for watching.